எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹீமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சில்லி சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஸோ வாங்க ரெசிபிக்குள்ள போகலாம். சில்லி சிக்கன் பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் மசாலா சேர்த்து ஊற வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் 1 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டு அடுத்து ஒரு முட்டையை உடைச்சு ஊற்றுங்க. 2 டீஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றி அடுத்து 3 டேபிள் ஸ்பூன் சோள மாவு போடுங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்க்குறேன். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் இடிச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மசாலாவும் சிக்கனும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதை அப்படியே 30 நிமிஷத்துக்கு ஊற விடுங்க. 30 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் சிக்கனை ஃப்ரை பண்ண போறேன். அதுக்கு கடாயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஊற வச்ச சிக்கன் பீசஸை மெதுவாக எண்ணெயில் போடுங்க. அடுப்பு மீடியம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு 3-4 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணுங்க. சிக்கன் ஃப்ரை ஆயிட்டு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு மாறினதும் எடுத்து தனியாக வச்சிருங்க. நெக்ஸ்ட் கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. அடுத்து நறுக்கின இஞ்சி பூண்டு போடுங்க. 3 பெரிய பச்சை மிளகாய் பொடியை நறுக்கினது, 1 மீடியம் சைஸ் வெங்காயம் நறுக்கினது, 1 மீடியம் சைஸ் குடமிளகாய் நறுக்கினது சேர்த்து 2 நிமிஷத்துக்கு ஸ்டர் ஃப்ரை பண்ணுங்க. ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் வினிகர், 2 டீஸ்பூன் சோயா சாஸ், 2 டீஸ்பூன் சில்லி சாஸ், 3 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அடுத்து இதுல நான் சோள மாவு கரைச்சு 1/4 கப் அளவு ஊத்துறேன். நெக்ஸ்ட் பொரிச்ச சிக்கன் பீசஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. சிக்கன்ல சாஸ் நல்லா கோட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க. பாத்தீங்கன்னா நான் சாஸ் நிறைய பண்ணல, சிக்கனுக்கு லைட் கோட்டிங் கிடைக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் காரமா தான் இருக்கும், ஏன்னா நம்ம 3 பெரிய பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். கடைசியா கொஞ்சம் கிரன்ச்சினஸ்க்காக நான் நறுக்கின வெங்காயம் சேர்க்கிறேன். கொஞ்சமா நறுக்கின வெங்காயத்தாலும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. சில்லி சிக்கன் இப்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூடா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. நல்ல அருமையான சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சில்லி சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஏதாவது டேஸ்டியாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் சிக்கன் ரெசிபி ஏதாவது ட்ரை பண்ணோன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க. The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now. So you can place your orders on 21frames.in.